பாரிஸுக்கு வந்துட்டு ஈஃபில் டவர், லோவர் மியூசியம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ பாரிஸ்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கிற லேடி ஆஃப் பாரிஸ் என்று அழைக்கப்படும் இன்னொரு இடத்துக்கு தான் வந்திருக்கேன். இதுதான் நாட்டர் டேம் கேத்தட்ரல். இந்த பில்டிங்கை பார்க்கும் பொழுது வெளியில இருந்து இவ்வளவு பெரியதாகவும் டீட்டெயிலாகவும் இருக்கேன்னு நமக்கே ஆச்சரியமா இருக்கு. வாங்க உள்ளேயும் வெளியும் ஒரு சின்ன டூர் போகலாம். முதல்ல இந்த பில்டிங்கை நேரில் பார்க்கும்பொழுது எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா இதோட டீடைல்ஸ் தான். எங்கு பார்த்தாலும் சிலைகள், சிற்பங்கள், மிகப்பெரிய ஜன்னல்கள், ஒவ்வொரு இடத்திலும் ஏதாவது ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த நாட்டர் டேம் கேத்தட்ரல்ல 1163ஆம் ஆண்டு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தேவாலயத்தை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த காலத்துல இவ்வளவு பெரிய பில்டிங்கை எப்படி கட்டியிருப்பாங்கன்னு நினைச்சு பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு. நாட்டர் டேமின் ஆர்கிடெக்சர் கோத்திக் ஸ்டைல்ல இருக்கு. இந்த பாயிண்டட் ஆர்ச்சஸ், பெரிய விண்டோஸ், மேலே போக போக இன்னும் உயரமாக போற இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே கோத்திக் ஆர்கிடெக்சரை காட்டுது. இங்க இருக்கிற இந்த சிலைகள் எல்லாமே கொஞ்சம் க்ளோஸா பாருங்க. ஒவ்வொரு சிலைக்கும் முகபாவனை, உடை, கை கால்களோட டீடைல்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா செதுக்கி இருக்கிறாங்க. இப்போ டெக்னாலஜி எல்லாம் இருக்கிற காலத்துல கூட இப்படி ஒரு வேலை செய்வது கஷ்டம். 800 ஆண்டுகள் முன்னாடி இது எப்படி செய்திருப்பாங்கன்னு யோசிக்கவே ஆச்சரியமா இருக்கு. இந்த நாட்டர் டேமுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்ஷன் இருக்கு. விக்டர் யூகோ எழுதிய தி ஹன்ச்பேக் ஆஃப் நாட்டர் டேம் புத்தகம் மிகவும் பிரபலமானது. அந்த கதையை இந்த கேத்தட்ரலை மையமாக வைத்துதான் எழுதப்பட்டது. அந்த புத்தகம் வெளியானதும் இந்த நாட்டர் டேம் உலகம் முழுவதும் பிரபலமானது. அதன் பிறகுதான் இந்த நாட்டர் டேம் கேத்தட்ரலுக்கு அதிக அளவு மக்கள் வர ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் 2019ஆம் ஆண்டு இந்த கேத்தட்ரலுக்கு மிகப்பெரிய சோதனை வந்தது. ஏப்ரல் 15ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு நாட்டர் டேமில் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. உலகம் முழுவதும் உள்ள மக்களை இந்த செய்தி அதிர்ச்சி அடைய செய்தது. குறிப்பாக கேத்தட்ரல் ரூஃபில் மற்றும் ஐகானிஸ்பியரில் தீயில் கடுமையாக சேதமடைந்தது. பல 100 ஆண்டுகளாக பிரம்மாண்டமாக நின்றுட்டு இருந்த இந்த பில்டிங் இனிமேல் எப்படி இருக்கும் என்ற கேள்வி எல்லோருக்கும் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த ரீஸ்டோரேஷன் ஒர்க் உண்மையிலேயே பெரிய விஷயம். பல வருடங்கள் வேலை செய்து முன்பு இருந்தது போலவே இந்த ஆலயத்தை பாதுகாத்து மீண்டும் ரீஸ்டோர் பண்ணிட்டாங்க. நான் இப்போ இங்க பார்க்கும் பொழுது இந்த ஃபயர் நடந்த போட்டோஸை கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த ரீஸ்டோரேஷன் ஒர்க் எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கே புரியும். 800 வருட ஹிஸ்டரி இருக்கிற ஒரு பில்டிங்கை ஒரு தீ விபத்துக்கு பிறகு மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் நாட்டர் டேம் எனக்கு ஒரு கேத்தட்ரல் மட்டும் இல்ல, ஒரு வரலாற்றின் ஒரு முக்கியமான இடமா இது இருக்கு. உள்ளே வரும் பொழுது இந்த பெரிய ஸ்பேஸ் இன்னும் பிரம்மாண்டமான ஃபீலுக்கு தருது. இந்த உயரமான சீலிங், பெரிய பில்லர்ஸ், ஸ்ட்ரெயின்டு கிளாஸ் விண்டோஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு டிஃபரெண்டான அட்மாஸ்பியரை கொடுக்குது. குறிப்பாக இந்த கலர்ஃபுல் கிளாஸ் விண்டோஸ் வழியாக லைட் உள்ளே வரும் பொழுது ரொம்ப அழகா இருக்கு. இங்க நிறைய பேர் அமைதியா உட்கார்ந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருந்தாலும் இதோட ஒரிஜினல் பர்பஸ் ஒரு பிளேஸ் ஆஃப் வொர்ஷிப் என்பதையும் இங்க நம்மால உணர முடிகிறது. கேத்தட்ரலை பார்த்து விட்டு வெளியே வந்ததும் இதை சுற்றி கொஞ்சம் நடந்து பாருங்க. நாட்டர் டேமில் இருக்கும் இலாடிலா சிட்டி பகுதி சீன் ரிவரால் சூழப்பட்டு இருக்கும். அதனால இந்த ஏரியாவில் சும்மா நடந்து போறதே ஒரு நல்ல பாரிஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பக்கம் பழமையான பில்டிங், இன்னொரு பக்கம் அழகான ரிவர், நடுவில் இந்த 800 வருட பழமையான கேத்தட்ரல் அமைந்திருக்கு. ஆனஸ்டா சொல்லணும்னா நாட்டர் டேமை போட்டோஸ்ல பார்க்கறதும் நேரில் பார்ப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இவ்வளவு வருட ஹிஸ்டரி இருக்கிற ஒரு பில்டிங் முன்னாடி நின்னா நம்ம ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம் என்ற ஃபீலிங்கை விட ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்ல இருக்கிற மாதிரி தான் ஃபீல் வருது. பாரிஸ் வரீங்கன்னா நாட்டர் டேமை கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல இன்னொரு பியூட்டிஃபுல் பிளேஸ்ல சந்திப்போம். இது போல யூரோப்பில் உள்ள அழகான இடங்களை பார்க்க என்னோட ரமேஷ் ஜர்னி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். நன்றி, வணக்கம்.